ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வீனோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கேக் ப்ளம் கேக் தாங்க. இந்த கேக் செய்ய நம்ம அவன் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதேமாரி பட்டர் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதோடு நம்ம இந்த நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சோக் பண்ண போகிறதில்ல, உடனடியாக பண்ணுற கேக் தான் இது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் வீட்டிலேயே பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவை அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உலர்ந்த திராட்சை சேர்த்துருக்கேன், அது வந்து ஒரு 1/4 கப்பு. அப்புறம் வந்து இந்த எல்லோ கலர் திராட்சை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கணக்கில் சேர்த்துருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஒரு 1/4 கப்பும், செரி வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கார்னிஷிங்க்கு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம லாஸ்ட்டில் சேர்ப்போம். அப்புறம் நட்ஸு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அதாவது பாதாமும் முந்திரியும் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட பிஸ்தா இல்லை வால்நட் அப்படி எந்த நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து சுகர் பார்த்திங்கன்னா 240 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அந்த சுகர்லேருந்து ஒரு 1/4 கப் சுகர் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். நீங்கள் எவ்வளோ சுகர் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு 1/4 கப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அதில் தான் நம்ம வந்து கேரமல் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பேனில் நம்ம தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற வேணாம், ஜஸ்ட்டு சுகரை போட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கோல்டன் ஹனி கலரில் வரணும், அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. நீங்கள் கிண்டலாம் வேணாம், அதுவாகவே ரெடி ஆகிடும். அது பண்ணும்போதே பக்கத்தில் நல்லா ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியை நம்ம சூடாக அதில் ஊற்றணும் அப்படின்னா அப்போ தான் வந்து சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். பச்சை தண்ணி ஊற்றிங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் வந்து அப்படியே கெட்டி ஆகிடும். ஸோ நல்லா தேன் கலர் மாதிரி வந்துடும். ஒரு ஃபியூ மினிட்ஸில், உங்களுக்கு 7 மினிட்ஸில் வந்தோடனே நல்லா தள்ளி வச்சுக்கிட்டு ஓரமாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை ஊற்றிடுங்க, இல்லைனா கையில் தெறிக்கும், கவனமாக பண்ணுங்கள். நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம உள்ளே இருக்கிற சுகர் எல்லாமே ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கும். அப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 7 மினிட்ஸ் வந்து நீங்கள் இதை நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ வந்து இந்த நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடும், அதோட ஜூஸும் அதில் இறங்கிடும். அது பண்ணிகிட்ருக்கும் போதே நம்ம மீதி இருக்கிற 3/4 கப் சுகரில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. ரொம்ப குறகுறப்பாக இருந்தால் சலிச்சிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ஜாதிக்காய் வந்து ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கலாம், இஞ்சியும் சுக்கு பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். நான் அது சேர்க்கல. இப்போ நம்மளோட அந்த மிக்ஸ்சர் ரெடி ஆகிடுச்சு, ஃப்ரூட் மிக்ஸ்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுகரையும் நம்ம சலிச்சு எடுத்து வச்சாச்சு. இதுக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 2 முட்டை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க, அந்த கலர் மாறுற அளவுக்கு ஃப்ளஃபியாக இருக்கும், அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். அப்புறம் நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஸ்பைஸ் கலந்த அந்த சுகரை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சேர்த்து நல்லா ஃப்ளஃபியாக அடிச்சுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும், ஒரு 3/4 கப் அளவுக்கு, 3/4 கப் அதாவது அரை கப்புக்கும் கொஞ்சம் கூட நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம், ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் வந்து பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃப்ரூட் மிக்ஸ்சர் இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அது ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் போட்டு நீங்கள் அந்த கரைசலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுகர் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு ஈக்குவல் மாவு தான், 240 கிராம் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன், அதே அளவு தான் நான் மாவும் சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து டீஸ்பூன் அளவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜலிச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம், இல்லை நம்ம ஜலிக்காமல் சேர்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லைனா அங்கங்கே கட்டிப்படும். இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும், கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வாட்டரியாக இருக்காது இந்த மிக்ஸ்சரு, அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் வந்து நீங்கள் வந்து ஆயில் இல்லை அது மாதிரி தடவிட்டு மைதா டஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பட்டர் பேப்பர் போட்டுட்டு இதேமாரி ஆயில் தடவியும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேனில் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுங்க, அப்போ தான் நட்ஸ் எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி ஊற்றிடுங்க. இது ரெடி ஆகிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நான் வந்து ஒரு பாத்திரத்தில் மணல் கொட்டியிருக்கேன், நீங்கள் கொட்டி வச்சுக்கலாம். அதில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று வச்சுட்டு ஒரு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 7 மினிட்ஸ் முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணி நல்லா சூடாக ஏற்றிக்கோங்க. அப்போ தான் பாத்திரம் வீணாக போகாமல் இருக்கும், அந்த மணல்லாம் சேர்க்கறனால. அது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்ஸ்சரை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. எனக்கு வந்து ஒரு 75 மினிட்ஸ் ஆச்சு, ஒருத்தரோட இது பொறுத்து உங்களுக்கு மாறுபடும். ஒரு 55 மினிட்ஸ் இருக்கும்போது நம்ம இந்த கார்னிஷிங் வச்சுருக்கிற அந்த நட்ஸ் எல்லாத்தையும் மேலாப்பில் சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்த்துட்டு அது உள்ளே போயிடும். ஸோ லாஸ்ட் மினிட்ல ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும்போது சேர்த்தோம்னா அது மேலே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதே லோ ஃப்ளேமில் வச்சு மேற்கொண்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேக் சூப்பராக ரெடி ஆகிடும்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா வாசமாக இருக்குது. திறந்தோடனே அப்படி ஒரு வாசம். ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்கள், உங்களுக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு சைட்லலாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. கொஞ்சமாக பட்டர் வந்து ஒரு ஸ்பூனில் அப்ளை பண்ணிவிட்டு பின்பக்கத்தால் அப்படியே தடவுனிங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். அது வந்து ஆப்ஷன் தான், இல்லை நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட ப்ளம் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊற வைக்கல, ஆல்கஹால் யூஸ் பண்ணலை, ஜஸ்ட்டு அவன் கூட யூஸ் பண்ணல. நம்ம அழகாக சிம்பிளாக வீட்டிலையே நம்ம வீட்டில் இருக்கிற கடாயிலையோ இல்லை ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சே பேக் பண்ணி சூப்பராக நல்லா சாஃப்டான ஒரு கிறிஸ்மஸ் கேக் பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரிச்சான ஒரு கேக்கு. ஸோ வந்து எல்லாருக்குமே பிடிச்ச இந்த கேக்கை சாப்பிட்டு கிறிஸ்மஸை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.